திருச்சபைக்கு எதை சொல்லுகிறாரோ நான் தைரியமாய் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவேன். ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நான் மரித்து போய் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுப்பேன். ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை நீர் சொன்ன பிரகாரம் பாவம் பாவம், மன திருமணம் மன திரும்ப, பரலோகம் ஒன்று இருக்க நரகம் ஒன்று இருக்க, பேசுகிற சத்தியம் சத்தியமா இருக்க வேண்டும். இல்ல பாஸ்டர் இந்த மாதிரி பிரசங்க ஜனங்க போயிருவாங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பதாக போயிட்டு நான் இழுவ போய் அநேக ஆத்துமாக்கள் இருந்தாங்க. ஆத்துமாக்களுக்கு நான் தொடர்ந்து பற்று போட்டுட்டு ஆத்துமாக்கள் ஒண்டி சேர்த்து எதிர்க்குங்க. Church as a purpose. ஜெபிக்கும் போது ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு நான் மரிப்பேன், நாளை பிள்ளைகள் எல்லாம் மரித்து பரலோகத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த ஒரு நோக்கம் இருக்கணும். ஜனப்பனை போல விசாரிக்கிறவர் தகப்பன் என்ன செய்வார்? பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்கிறவர். ஒரு தாய் அரவணைப்பாங்க, ஒரு அம்மா அரவணைக்கிறவர், ஆண்டவர் அரவணைப்பார். When you come to a church, why church is needed? ஆண்டவர் சொல்றார், பாவியா இருந்தாலும் நீ சபைக்குள்ள வரப்ப உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் குற்ற உணர்ச்சி உண்டு பண்ணுவாரு. மனம் திரும்பபடியாய் செய்வாரு, பண்ணுவாரு. உன்னுடைய ஜென்ம சுபாவம் ஒரு நாள் மாறிடாது. ஆனா படிப்படியா உன்னோட ஜென்ம சுபாவத்துல கர்த்தர் மாற்றுவாரு. உன்னோட செய்தியை மாற்றுவாரு. கோபம் மாறும், உன்னோட பேச்சு மாறும். மத்தவங்க சொன்னா உடனே ஆத்திரம், அதெல்லாம் கர்த்தர் நம்மளை மென்மையாக மாற்றி கொண்டு இருப்பாரு. God heals me, God delivers, God restores, God revive my spirit man. என்னோட ஆவி கர்த்தரை நாடுகிற பிள்ளைய ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கையில ஒரு மாறுதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, so that I can pray, so that I can read the word, so can I fast, I can lead a righteous life. அது மாத்திரமல்ல, இதெல்லாம் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான கிறிஸ்துவ பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது நீங்கள நானும் கர்த்தருடைய சாயல். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்கிறவன் யாரை பார்க்கணும்? இன்னைக்கு எப்படி இருக்கிறது?